கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தந்த இந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 37வது வசனம். 105ஆம் சங்கீதம் 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நல்ல கவனிங்க. இங்கே ஒரு கோத்திரத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்றான். இந்த கோத்திரத்துக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையாம். அப்போ கோத்திரமாகிய சபைக்குள்ளே பலவீனப்பட்டவர்களோ பலவீனமுள்ள குடும்பமோ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் பாஸ்டர் பலவீனப்பட்ட குடும்பம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அந்த குடும்பத்தின் மூலம்தான் நம்ம குடும்பம் பலவீனமாக இருந்தால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனப்பட்டு இருந்தால், கிருபையில் பலவீனப்பட்டு இருந்தால், அபிஷேகத்தில் பலவீனப்பட்டு இருந்தால், விசுவாசத்தில் பலவீனப்பட்டு இருந்தால், நம்ம குடும்பத்தின் மூலம்தான் சபையினுடைய தோல்வி உண்டாகும். அப்போ நம்ம சபைக்குள்ளே இருக்கிற குடும்பங்கள் பலப்பட்டால் அந்த சபை அந்த குடும்பங்கள் மூலம் சபை என்ன ஆகும்? வெற்றி அடையும். அப்ப சபையினுடைய வெற்றி யார் கையில் இருக்கு? சபையினுடைய வெற்றி அந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபருடைய கைகளிலும் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு நபரும், நீங்க நல்ல கவனிங்களேன், இயேசு கூட 12 பேர் இருந்தாங்க. 12 பேர்ல யூதாசிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. சாத்தான் அங்க டார்கெட் வச்சாதான் இங்க இயேசுவை பிடிக்க முடியும். இயேசுவை டைரக்டா பிடிக்க முடியாது. புரியுதா? அப்ப சபைக்குள்ள பலவீனம் உள்ளவங்க இருந்தா அவங்கள வச்சு கர்த்தர் மொத்த சபையையும் தகர்த்துருவான். யூதாசுக்குள்ள இருக்கிற ஒரு பலவீனத்தை சாத்தான் டார்கெட் பண்ணி இயேசுவை என்ன செஞ்சிட்டான்? பிடிச்சிட்டான். அப்ப சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கிருபையிலும் கிருபாவரத்திலும் அபிஷேகத்திலும் பலப்பட்டு மற்ற எல்லா காரியத்திலும் பலவீனமாய் இருக்கிறவைகளில் எல்லாம் பலனடைந்து இருந்தாலே நம்ம குடும்பத்தின் மூலம் சபை என்ன ஆகாது? தோல்வி ஆகாது. ஒரு சபையினுடைய முன்னேற்றம் அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்களுடைய கையில தான் இருக்கு. அவங்க நல்ல நீங்க நல்ல கவனிங்களேன். இப்போ ஒரு மான் கூட்டம் இருக்கு, ஒரு சிங்கம் அங்க வருது. நான் இதை சொல்லியிருக்கேன், எல்லா மானையும் சாத்தான் அந்த சிங்கம் பார்க்காது. ஏன்னா பலமுள்ள மானை பிடிச்சா அது தப்பிடும். அதுக்கு தான் பலப்படுங்க. ஆனா பலவீனம் உள்ள மானை பிடிச்சோம்னா அது என்ன செய்யாது. அப்ப சாத்தானுடைய டார்கெட் எங்க? சாத்தான் என்ன தெரியும் பார்ப்பான்? இங்க இருக்கல யார்கிட்ட என்ன பலவீனம் இருக்குன்னு பார்த்து வைப்பான். அதுல அவங்கள பிடிப்பான். அதுல பிடிச்சிட்டான்னா அவங்களால ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்பட முடியாது. உங்க பலவீனம் எனக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுக்கு நல்லா தெரியும் உங்க பலவீனம். அங்கதான் சாத்தான் பிடிப்பான். யூதாசுடைய பலவீனம் எங்க இருந்தது? யூதாசனுடைய பலவீனம் எங்க இருந்தது? பணத்து மேல. இயேசு கூட இருந்தாலும் அவனுக்குள்ள பண ஆசை இருந்தது. அது ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை சாத்தான் பயன்படுத்தினான். 30 வெள்ளிக்காசை காட்டுனான், சோழி முடிஞ்சது. கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒளிய. யாரு? கேட்டின் மகன்.
அப்போ சபையில் உள்ளவர்கள் என்ன செய்யணும்? பலப்படணும். எதில்? கிருபையில், விசுவாசத்தில், அபிஷேகத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், வசனத்தில், ஜெபத்தில், இப்படி எல்லாத்திலும் பலப்பட்டுட்டோம். ஆனால் இந்த சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சபைக்கும் பாதாளத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். அதனால தான் நீங்கள் திருப்தி அடையாததில் பாதாளமும் இருக்கும். பாதாளம் வாயை ஆவென்று திறந்து வச்சிருக்கு. நீங்கள் அனனியா சப்பிரால் மறித்த உடனே பாதாளம் எப்படி இருந்தது? திறந்து இருக்கு. திறந்து இருக்கு. ஏன்னா பலப்படலை. சபைக்கும் ஒரு பாதாளத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, யுத்தம் இருக்கு. ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளக்கூடாது. சாத்தான் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. சாத்தான் நம்ம சபையை மேற்கொள்ளக்கூடாது. சாத்தான் நம்ம குடும்பத்தை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்ள கூடாமல் இருப்பதற்காக தான் நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். இப்போ புரியுதா ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம்? ஏன் வேதத்தை நல்லா தியானிக்க சொல்றோம்? ஏன் நல்ல கர்த்தரோட ஐக்கியத்தில் இருங்கன்னு சொல்றோம்? சாத்தானுக்கும் நமக்கும் யுத்தம் உண்டு. சாத்தானுக்கும் நமக்கும் என்ன உண்டு? யுத்தம் உண்டு. நீங்க லூக்கா 13 அதிகாரத்தை எடுங்க, 11 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய், நல்ல கவனிங்க, இந்த ஸ்திரீ எத்தனை வருஷமா சபைக்குள்ள இருக்கா? நல்ல கவனிக்கணும். எத்தனை வருஷம்? 18 வருஷமா சபைக்குள்ள இருக்கா. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஆவி இந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கு. அப்ப அந்த ஆவிக்கு இந்த ஸ்திரீயினுடைய பலவீனம் தெரிஞ்சிட்டு, அந்த பலவீனத்தை அந்த ஆவி பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கிறதுனால இந்த ஸ்திரீயால பலப்பட முடியலை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியலை. உங்களுக்கும் ஆவிக்கும் என்ன இருக்கு? யுத்தம் இருக்கு. அதனால்தான் பவுலே சொல்வார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன்? பலப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? பலப்படணும். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கா, 18 வருஷமா ஆலயத்தில் இருந்து அந்த ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியல? ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியல, கிருபையில் முன்னேற முடியல, விசுவாசத்தில் முன்னேற முடியல, பலப்பட முடியல, கிருபையிலையும் பலப்பட முடியல, எதுலையும் பலப்பட முடியல. காரணம், அந்த ஆவி 18 வருஷமா அந்த ஸ்திரீயை என்ன செஞ்சிட்டு இருக்கு? பலப்பட விடாமல் அமுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? சபைக்குள்ளே வந்து ஆவி போயிருமே, அப்படியெல்லாம் போகாது. நம்ம அதுக்கு ஃபுல் சீட்டை விட்டுட்டு, அதுக்கு ஃபுல்லாத்தையும் இடம் கொடுத்துட்டு அது உள்ளே தான் இருக்கும். அது எப்படி வெளியே போகும்? சாத்தான் லேஸில் போகாது, தெரியுமா? சில ஆவி மறைஞ்சிருக்கும், சில ஆவி வெளியே வராது, சில ஆவி வெளியே தெரியும், சில ஆவி தெரியாது. நம்ம ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்க நல்லா பலப்பட்டுட்டாலே உங்க மூலம் சபை வெற்றி அடையும். உங்க கையில தான் இருக்கு. சபை உங்க மூலம் வெற்றி அடையணுமா தோல்வி அடையணுமா என்பது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. நீங்க எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. எபேசியர் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யாரு? சாத்தான்.
அதனால தான் தேமா ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தார். தேமாவினுடைய பலவீனத்தை பார்த்து இப்பிரபஞ்சத்தின் மேல் அவன் அவன் ஆசை வைத்து. இயேசு வனாந்தரத்துக்கு போறார் ஆவியானவரால். அங்கே சாத்தான் உலகத்தையும் அதில் உள்ள ராஜ்யங்களையும் காட்டுதார். நமக்கு எது பெருசா தெரியும்? உடனே சாத்தான் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு பெருசா காட்டின உடனே நமக்கு எது பெருசா தெரியும்? சே, இவன் எவ்வளோ உலகத்தின் ராஜ்யமெல்லாம் தாரங்கானே, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆவிக்கு இடம் கொடுத்துருவோம். அதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அப்ப நீங்க ஒரு ஆவிக்கு இடம் கொடுத்துட்டா உங்க மூலம் செய்ய வேண்டிய ஊழியம் செய்யப்படாமல் தடையாகும். உங்க மூலம் வர வேண்டிய ஆத்மா வராமல் தடைப்பட்டு போகும். வராது. உங்க மூலம் இந்த ஆத்மா வரணும்னு கர்த்தர் வச்சிருப்பார். ஆனா அந்த ஆத்மா வராமல் இருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு ஆவிக்கு ஐயா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து எதை விட்டு போயிட்டான்? தேவ திட்டத்தை விட்டு தேவனுடைய ஊழியத்தை விட்டு போயிட்டானா இல்லையா? அப்ப நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்தோம்னா நம்மளால ஊழியத்தை செய்ய முடியாது, தேவ திட்டத்தை செய்ய முடியாது. கரெக்டானே? அப்ப நம்ம எதுக்கு இடம் கொடுக்கோம்? நம்ம எதுக்கு இடம் கொடுக்கோம்? ஆசைக்கு. இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஆசைகளுக்கு இடம் கொடுக்கும். அதுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து என்ன ஆகுது? என்ன ஆகுது? உங்களை குறித்து தேவ திட்டம் போது, உங்களை குறித்ததான தேவனுடைய ஊழியம் போது, உங்களை குறித்ததான எல்லாமே போயிடுது. காரணம் என்ன? ஆவிக்கு இடம் கொடுத்து. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் அடுத்து வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு சபைக்கும் எதுக்கும் யுத்தம் நடக்கு? பொல்லாத ஆவிகளின் சேனை என்ன இருக்கு ஆவிக்கு? அதுலேருந்து ஒரு ஆவியை விட்டா போதும். அவன்கிட்ட என்ன இருக்கு? ஆவில நிறைய ஆவி இருக்கு. ஆனா அவங்கிட்ட என்ன இருக்கு? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை இருக்கு. அந்த ஆவியை தான் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன செய்வான்? அவுத்து விடுவான். அப்ப நமக்கும் எதுக்கும் யுத்தம் இருக்கு? நமக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் யுத்தம். நம்ம தான் அந்த ஆவிக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் இடம் கொடுத்துட்டு கர்த்தாவே கர்த்தாவே ஏன் என்னை நம்ம அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தா அப்ப அந்த ஆவியை எப்படி நம்மளை பலப்பட வைக்கும்? அந்த ஆவி எப்படி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற விடும்? ஏன்னா பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமே, அது நம்மளை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்படுத்த விடாத, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற விடாத. ஏன்னா என்ன இருக்கு? அந்த ஆவியை நீங்க மேற்கொள்ளணுமானால் நீங்க ஆவிக்குரிய எதுல பலப்படணும்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுல நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னா தீங்கு நாட்கள்ல நீங்க அந்த ஆவியை எதிர்க்கவோ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவோ உங்களுக்கு என்ன இருக்கும்? திராணி இருக்கும். அந்த திராணி இல்லாததுனால தான் உங்களால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படவும் முடியலை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறவும் முடியலை.
ஏன்னா நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படலை. அதுல பலப்பட்டுட்டா என்ன செஞ்சிடலாம்? இந்த ஆவிக்கு ஏத்து நிக்கலாம். அந்த ஆவி நம்மளை மேற்கொள்ளாது, எந்த ஒரு ஆசையும் நம்மளை மேற்கொள்ளாது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு என்ன பலனை தாரார்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்க. என்ன பலன்? என்ன பலன்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன பலன் வேணும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீங்க வாசிங்க, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. சாத்தானால மந்திரவாதம் சொல்ல முடியாது, குறியும் சொல்ல முடியாது, அது அவர்களுக்கு பலிக்காது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை, ஏன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்ன தெரியுமா? நீங்க யோபு 39ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏன் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு கர்த்தர் சொல்றான்னு பாருங்க. 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிங்க. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உல நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? எத்தனை கயிறை போட்டாலும் காண்டாமிருகத்தை இழுக்க முடியாது. நம்மள ஆவி ஒரு இதை காட்டினா போதும், அத்தனை ஆவி நமக்குள்ள வந்து உட்கார்ந்துருது. அதுக்கு தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாரார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுவுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்தது. அதனால தான் நீங்கள் என்ன சிங்கக்கவில போட்டாலும் எரிகிற அக்னி சூளையில் போட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். காரணம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு உண்டு. இதை கயிறு போடுதாங்க உழுவதற்கு, இழுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்கு, அந்த அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்பட்டு இருக்கு. இந்த பலன்தான் நமக்கு வேணும். நம்மளை கிருபையில் இருந்து, அபிஷேகத்தில் இருந்து, கிருபாவரத்தில் இருந்து, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்து, விசுவாசத்தில் இருந்து சாத்தா இழுக்க கூடாது. அவன் இழுக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? இந்த காண்டாமிருகத்தை எண்ணத்தை கயிறு போட்டு இழுத்தாலும் என்ன ஆகாது? உழுவதற்கு வராது. ஏன்னா காண்டாமிருகத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அந்த பலனை நமக்கு தரார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பலப்படணும்? நம்மள ஒன்று சொல்லிட்டாலே போதும், என்ன ஆயுதம்? இனி நான் சபைக்கு அப்போ அந்த பலன் எல்லாம் எங்கே போச்சு? ஐயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற தீலையே போட்டாங்க. எரிகிற நம்மளும் அந்த தீல போட்ட என்ன? நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலே சபைக்கு வர மாட்டோம். இல்லை எரிகிற தீல போட்டா என்னத்துக்கு ஆகும்? ஐயா, ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே நம்ம எங்கே போக மாட்டோம். இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அந்த சபைக்கு நான் இனி அப்போ யாருக்காக நிற்கும்? பாஸ்டருக்காகவா? சபைக்காகவா? அப்போ இன்னும் அதில் என்ன செய்யலை? பலப்படலை. இந்த மரங்கள் எல்லாம் பலப்பட்டா நம்மளை பிடுங்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்?
வசனத்தை கேட்டு 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 தண்ணி ஊத்துது. தண்ணி குடிச்சு 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 அது என்ன செய்யுது? பலப்படுது. நம்ம வசனத்தை கேட்டு கேட்டு எங்க பலப்படுதோம்? இப்போ நிறைய பேர் பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டா எனக்கு சபையும் வேண்டாம், பாஸ்டரும் வேண்டாம். அப்போ கர்த்தருக்காக நம்ம என்ன சகிப்போம் சொல்லுங்களேன்? கர்த்தருக்காக இதையே நம்மளால சகிக்க முடியல, கர்த்தருக்காக வேற என்ன சகிக்க போறோம்? அப்போ வசனம் எல்லாம் எங்க போகுது? வசனமாகிய தண்ணீர் குடிச்சு அது ஏன் பலப்படலை? நமக்கு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டுங்காங்க. அந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுங்க. 22, 23 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. அங்க மந்திரவாதம் எல்லாம் பலிக்காது. நம்ம என்ன, நம்ம கிறிஸ்தவங்களா இருந்துட்டு அவன் மந்திரம் சொல்றான், இவன் மந்திரம் சொல்றான், என்ன செய்ய என்ன செய்ய? ஐயா, மந்திரவாதம் நமக்கு என்ன இருக்கு? நம்ம நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் பலப்பட்டு நின்றுட்டாலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. தாவீது நல்லா பலப்பட்டு நின்ட்டார். தாவீது நாளுக்கு நாள் வர வர பலத்தார். அவன் எத்தனை ஈட்டியை எஞ்சாலும் ஒரு ஈட்டி கூட மேலே போய் படலை. எத்தனை வாட்டி ஈட்டி எறிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்? ஒரு ஈட்டியாவது மேலே பட்டுச்சா? ஏன்னா அவன் எப்படி நிற்கான்? பலப்பட்டு நிற்கான். பலப்பட்டு நின்னவன் கோலியாத்து என்ன சொன்னாலும் போக மாட்டான். கோலியாத்து என்ன சொன்னான் நம்ம என்ன செய்வோம்? பாஸ்டர் இவன் இப்படி பேசுதான், இனி நம்ம இங்கே இருந்தோம்னா கோலியாத்து பேச தான் செய்வான். கோலியாத்து தாவீது போனானா? நின்னா. நம்ம யுத்தத்தில் என்ன செய்தோம்? இதெல்லாம் நம்மளால முடியாது பாஸ்டர், அவன் அப்படி பேசுதான் இப்படி பேசுதான் பாஸ்டர், இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளால நிற்கலாம் முடியாது பாஸ்டர். நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொல்லட்டும், இருக்கு பலன் இருக்கானே தெரியாது. அந்த அன்னைக்கு என்ன செய்யும்? நாணல் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். அண்ணா தான் கேட்பார், நீங்கள் எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? நெறிந்த நாணலையா? நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சபைக்கு? நெறிந்த நாணலை கேட்கவா வந்திருக்கோம்? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். என்ன வீடு? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதான் பலப்பட்ட வீடு. வசனத்தில் நம்ம நல்லா பலப்பட்டுட்டாலே போதுங்க. யார் என்னமும் சொல்லட்டும், என்னமும் செய்யட்டும், அது வாய்க்காது. நல்ல வசனத்தில் பலப்படுங்க. அதான் கிருபைகளும் வரங்களும் ஜோலிச்சிடுவான் எங்கள் வசனத்தில் வேரூனி. அப்போ வளரணும். எதில் வேரூனி வளரணும்? அந்த மரம் அசையாது. அந்த மரம் அசையாது. தாவீது சொல்ற, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை. நீங்க எந்த அளவுக்கு பலப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சோதனை வரும். நீங்க முன்னேறணும்னு நினைப்பீங்க, அப்பந்தான் 4 பேர் ஏதாவது சொல்லுவான். அந்த அன்னைக்கு என்ன ஆயிரும்? இனி எங்க முன்னேற? உண்மையாக நீங்க பாருங்க, சாத்தான் லேசில் உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விடமாட்டான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படவும் விடமாட்டான். ஆனால் நீங்கள் தான் அதெல்லாம் மேற்கொண்டு என்ன செய்யணும்? பலப்பட்டு வரணும். நம்ம தான் பலப்பட்டு வரணும். ஏன்னா நமக்கு என்ன தந்திருக்கார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அதை கயிறு போட்டு இழுத்தாலும் போகாது. நம்மனா பாருங்க, அவன் கூப்பிட்டான் அங்கே போயிட்டேன், இவன் கூப்பிட்டான் இங்கே போயிட்டேன், எங்கே போச்சு நம்ம பலன்?
அந்த பலன் எங்க? அவன் கூப்பிட்டோம் அங்கே போயிட்டேன், இவன் கூப்பிட்டான் இங்கே போயிட்டேன், அதனால நான் இன்னைக்கு வரலை. நம்ம பலன் எங்க? ஐயா, நமக்கு கத்த தந்த காண்டாமிருகத்தின் பலன் எங்க? நமக்கு அந்த பலன் உண்டு. அந்த பலன் எங்க? யாராவது ஒருத்தர் கயிறு போட்டு இழுத்தா நம்ம அங்கே போயிடலாம். ஆனால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி போகலை. எங்கள் தேவன் தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் எத்தனை சோதனை வச்சார் நேபுகாத்நேச்சார், இழுக்க முடியல. தானியேலை ஜெபத்திலேருந்து அவனை இழுக்க முடியல, அபிஷேகத்திலேருந்து இழுக்க முடியல, அவனுடைய விசுவாசத்திலேருந்து இழுக்க முடியல, அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையிலேருந்து அவனை இழுக்க முடியல. ஆனால் நம்மளை பாருங்க, கயிறு கூட வேண்டாம், இப்படி தொட்டா போதும் நம்ம இங்கே விழுந்துருவான். அவன் ஜெபத்திலேருந்து அவனை இழுக்க முடிஞ்சுதா தானியேலை? எத்தனை கயிறு போட்டார் நேபுகாத்நேச்சார், ஆனால் பண்ற ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்மனா பாருங்க, அந்த அன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடும், ஜபம் போயிடும், அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டான். சரி ஒரு நாளாவது பரவாயில்லன்னு நினச்சா அதுக்கப்புறம் ஜபமே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், கத்தருக்காக இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? ஐயா, அவன் எத்தனை கயிறு போட்டாலும் தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவன் ஜெபிச்சான். அவனை அந்த கயிறை போட்டு இழுக்க முடியல. சிங்கக்கபில போட்டாலும் ஜெபிச்சான். நம்மளை ஜபத்திலேருந்து ஈஸியாக நம்மளை பலவீனமாயிதான், ஜபத்தில் ஈஸியாக பலவீனமாயிதான், வசனத்தில் ஈஸியாக பலவீனமாயிதான், விசுவாசத்தில் ஈஸியாக பலவீனமாயிதான், கிருபையில் ஈஸியாக பலவீனமாயிதான். ஆவிதான் மேற்கொள்ளும். உங்களுக்கும் பொல்லாத ஆவிகளுடைய சேனைக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. அந்த ஆவி உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பிசாசுக்கு இல்லை, நேபுகாத்நேச்சார் சொல்றார், நீ இப்படி செஞ்சாதான் இந்த தேசத்தில் நீ இருப்ப, உனக்கு சாப்பாடு, உனக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கும். நம்மனா என்ன செய்வோம்? நான் அப்படி தான் யோசித்தேன். நம்மனா என்ன செய்வோம்? இப்படி இல்லைன்னா சாப்பாடு போயிடும், தண்ணியும் கிடைக்காது. பேசாமல் என்ன செய்வோம்? நேபுகாத்நேச்சாரே, நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே. இப்போ அநேக கிறிஸ்தவங்க அப்படி தான் போகிறாங்க. ரேஷன்களில் அரிசி கிடைக்கலன்னா என்ன? ரேஷன்களில் சீனி கிடைக்கலன்னா என்ன? நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுவியே. நம்ம பலப்படணுமே. மாஸ்டர் எதுக்கு சொல்றாரு? இப்போ பாஸ்டர் எதுக்கு சொல்றாரு? பாஸ்டர் எதுக்கு சொல்றாரு? நீங்கள் பலனா நிற்கணும். சின்ன இந்த ரேஷன் கடையே நம்மளை அசைச்சா, இந்த ரேஷன் கடையே நம்மளை அந்த பக்கம் இழுத்தா வேற எது நம்மளை இழுக்காது? அப்பந்தான் அவன் கூப்பிட்டான், என் சொந்தக்காரன் கூப்பிட்டான், எங்கள் மாமா கூப்பிட்டாரு, எங்கள் பெரியப்பா கூப்பிட்டாரு. நீங்கள் என்னைக்கு பலப்படணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் உங்களை யாராவது கூப்பிடுவாங்களா? எல்லாமே இதுக்காக தான் உங்கள் கூட இருக்கும், வேற எதுக்காக உங்கள் கூட இருக்காது. அதுக்காக கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடுறது. கிறிஸ்துவும் வேண்டாம், வசனமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கார். நம்ம தான் அதில் பலப்படலை. நம்ம தான் அதில் என்ன செய்யலை? பலப்படலை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில் போட்டாலும் தீயினுடைய வாசனை கூட படலையே.
நீங்கள் கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையில் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் உங்களுக்கு வருகிற எந்த சூழ்நிலையும் உங்கள் கூட நிற்பார். நம்ம நின்னாதான் அவர் நம்ம கூட நிற்பார். நம்ம எந்த சூழ்நிலையும் அவருக்காக நிற்காம இருந்தா அவரும் நமக்கு வர எந்த சூழ்நிலையும் நம்ம கூட நிற்க மாட்டார். கேயாசி பயப்படுதார், தகப்பனே நம்மளை சுற்றி ரதமும் குதிரையும் இருக்கு. எலிசா சொல்றார், நம்ம இங்கே நிற்கணும், ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னா, நீங்கள் ஊழியம் செஞ்சா உங்கள் பின்னாடி பரலோகமே இருக்கும். எது இருக்கு? நம்ம அதை தான் செய்ய மாட்டோம். நமக்கு அவன் நிற்கணும், இவன் நிற்கணும், பக்கத்து வீட்டால் நிற்கணும், இந்த வீட்டால் நிற்கணும். ஆனால் பரலோகம் மட்டும் நம்ம பின்னாடி நிற்கக்கூடாது. அதுக்காக நம்மளும் நிற்க மாட்டோம். பரலோகத்துக்காக நம்ம யாராவது உறுதியாக நிற்கமா? பரலோகத்துக்காக நான் உறுதியாக நிற்கன்னு சொல்றவங்க மற்ற கை தூக்குங்க. எப்பண்டான்னு இருப்பான். பரலோகத்துக்காக நிற்கணும், கர்த்தருக்காக நிற்கணும். உங்களை ரட்சித்தது யாரு? கிருபை தந்தது யாரு? அபிஷேகம் தந்தது யாரு? நடத்துறது யாரு? போஷிக்கிறது யாரு? எல்லாமே கர்த்தர். ஆனால் அவருக்காக நான் நிற்க மாட்டேன். ஆனால் சொல்றதெல்லாம் கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆனால் ஒன்றும் செய்யறதில்லை கர்த்தருக்கு. கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை தந்திருக்கார். நீங்கள் தான் பலப்படணும். நமக்கு என்ன தந்திருக்கார்? காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலன்னா என்னது? அது எத்தனை கயிறை போட்டு இழுத்தாலோ, ஜபத்திலேருந்து இழுத்தாலோ, வேதத்திலேருந்து இழுத்தாலோ, விசுவாசத்திலேருந்து இழுத்தாலோ, கிருபையிலேருந்து இழுத்தாலோ, தேவ அன்புலேருந்து இழுத்தாலோ அது மாறாது, அசையாது. அதை வாசிங்க. யோபு 39. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உல நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து. நம்ம எதுக்கு இசைதோம்? நம்ம எதுக்கு இசைஞ்சு போறோம்? ஐயா, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ நேபுகாத் நேச்சாருக்கோ, நேபுகாத் நேச்சா தருகிற போஜனத்துக்கோ, நேபுகாத் நேச்சா தருகிற திராட்சை ரசத்துக்கோ இசைந்து போகல, இசைந்து போகல. நம்ம சாத்தா சின்ன ஒரு உலக காரியத்தை காட்டிட்டா போதும், அதுக்கு நம்ம இசைஞ்சு போறோம். நம்ம அதுக்கு என்ன செய்தோம்? ஏன்னா காண்டாமிருகத்துக்கு அதிக பலன் உண்டு என்று. காண்டாமிருகத்துக்கு என்ன உண்டு? அதிக பலன் உண்டு. அந்த பலத்தை நமக்கு தந்திருக்காரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பலப்படணும்? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எங்க? படகு அலையினால என்ன செய்யுது? அசையுது. படகுக்குள்ள என்ன வருது? தண்ணி வருது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவங்களுக்கு தன் ஜீவனை குறித்ததான கவலை கூட இல்லை பாருங்க. தானியேல், சாத்ராக், மேசாக், ஏன்னா அவங்ககிட்ட என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அந்த பலன்ல நீங்க பலப்பட்டு வந்துட்டா உங்க மூலம் மற்றவங்களே பார்த்துருவாங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. நல்ல பலப்படுங்க. நல்ல என்ன செய்யுங்க? பலப்படுங்க. எதில்? கிருபையில், விசுவாசத்தில், அபிஷேகத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், தேவ அன்புல. எதில் பலவீனமாக இருக்கிறோமோ அதில் எல்லாம் பலப்பட்டு வாங்க.
அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி கவலையே இருக்காது. பேதுருவை வாண்டார். பேதுருவை நீ வாண்டார், உனக்கு என்ன கொடுத்துருக்கேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அலைய பார்க்காத, காற்று அடிக்குன்னு பார்க்காத, நீ வா. ஏன்னா உனக்கு என்ன உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. பலப்பட்டு போகணும். நம்ம கத்த கிருபையா தந்திருக்காரு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த ஜனங்களுக்கு கொடுத்த கிருபை வேற ஒருவருக்கும் கொடுக்கல. அப்படிப்பட்ட கிருபையை கத்த நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு பலப்பட்டு நிற்கணும். நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காக நம்ம போகிறோம். ஆனால் அவங்க யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. கண்டிப்பாக வரமாட்டாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க, வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எந்த சூழ்நிலை நிற்பார் கர்த்தர் உங்களுக்காக. இறங்கிட்டாரா எரிகிற அக்கினி சூழ்நிலை? இறங்கினாரா இல்லையா? நமக்காக யார் இறங்குவா? நேபுகத்நேச்சார் இறங்குவாரா? இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த பக்கம் போயிருந்தா நேபுகத்நேச்சார் அதில் இறங்குவாரா? தூக்கி கொண்டு போனவன் இறங்குவானா? ஆனால் இவங்க கர்த்தருக்காக நின்னதுனால இவங்களுக்காக கர்த்தர் இறங்குதார் பாருங்க. நம்மளை எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாத ஒரே ஒரு தேவன் அவர் தான். சூட்டுலேயும் அவர் நம்ம கூட இருப்பார், குளிர்லையும் அவர் நம்ம கூட இருப்பார், பசிலையும் அவர் நம்ம கூட இருப்பார், நல்ல திருப்தியாக இருக்கும்போது நம்ம கூட இருப்பார். அதான் தேவன், அதான் தேவன். ஆனால் மற்ற யாரும் எந்த நிலைமையிலும் கூட இருக்க மாட்டாங்க. யோபு கூட எல்லாம் இருக்கும்போது இருந்தாங்க, ஒன்றும் இல்லாதப்போ எல்லாம் போயிட்டு எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க. ஒன்றும் இல்லையா போயிரு. இப்போ உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இந்த சத்தியம் எங்கே இருக்க போய் தானே எல்லோரும் இருக்கீங்க. இப்போ இந்த சத்தியம் இல்லைன்னா இதே போல தான், இதே போல தான் இந்த உலகமும் நம்ம கூட்ட எல்லாம் இருக்கும்போது தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லையா பின்னாடி திரும்பி பாருங்க, ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் இருப்பார், இயேசு. அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆண்டவரே நீ ரட்சியும் என்று கூப்பிட்ட போது ஒருத்தர் தான் அவன் கூட இருந்தார். வேற எல்லாரும் படகுல இருந்தாங்க. மீன் பிடிக்க கூடும்போது எல்லாரும் போனாங்க. ஆனால் தண்ணியில் இறங்கும் போது ஒருத்தராது இறங்குதாங்களா கூட? இதுதான் உலகம். அவங்க ஆதாயம் இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட வருவாங்க. நீங்கள் ஊழியத்துக்கு கர்த்தருக்குன்னு தனியாக இறங்கி பாருங்க, உங்கள் பின்னாடி ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க. எல்லாம் படகுல இருக்கு. மீன் பிடிக்க கூப்பிட்டான் பேதுரு, எல்லாம் பின்னாடி போகுது. ஆனால் ஊழியத்துக்கு கூப்பிடுதான், ஒன்றும் பின்னாடி வர மாட்டேங்குது. கர்த்தரை நோக்கி ஓட கூப்பிடுதான், ஒருத்தரும் பின்னாடி ஆள் இல்லை. ஆனால் இயேசு இருந்தார். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். என்கிட்ட கர்த்தர் அடிக்கடி பேசுகிற வசனம் இதுதான், நான் வான் தேவன், உன்னை மரண பரியந்தான் நடத்துவேன். அந்த ஒரு வசனம் தான் இன்னும் என்ன பலப்படுத்துது. நான் தான் ஊழியத்துக்கு போகிறவங்ககிட்ட எல்லாம் அந்த ஒரு வசனத்தை தான் சொல்லுவேன். இந்த தேவன் நம்முடைய தேவன், இவர் நம்ம என்ன செய்வார்? மரண பரியந்தான் நடத்துவார். இதான் உலகம். உலகத்துக்காக நிற்காதீங்க, யாருக்காகவும் நிற்காதீங்க. கர்த்தருக்காக பலப்பட்டு நில்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். அவர் நேற்றும் இன்றும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வசனமோ இது நம்ம கூட நிற்கும் கடைசி வரை.
ஆனால் தான் இதான் நமக்கு சொத்து. இந்த ஒன்று தான் நம்ம கூட கடைசி வரை நிற்கும். ஆனால் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை அவரை உறுதியாக பிடிச்சி நில்லுங்க. எந்த சூழ்நிலை நில்லுங்க. பசியோ பட்டினியோ வியாகுலமோ துன்பமோ நாசமோசமோ துயரமோ வருத்தமோ சஞ்சலமோ எது வந்தாலும், இது அத்தனை கயிறும் என் மேலே விழுந்தாலும், இந்த அத்தனை கயிறும் என்னை இழுத்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அசைக்கவே முடியாது. அதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்திருக்கார். உனக்கு என்ன தந்திருக்கார்? காண்டாமிருகத்துக்கு. அப்போ எதுவுமே உன்னை கிறிஸ்துவை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. அதில் நீ பலப்படணும். அதில் என்ன செய்யணும்? பலப்படணும். எதுவும் பிரிக்காது. நம்ம பலப்படாத வரைக்கும் பிரிச்சிடும். நம்ம பலப்பட்டுட்டோம்னா எதுவும் பிரிக்காது. இங்கே சொல்றார், காண்டாமிருகத்தை நீ கயிறு போட்டு உன் வயலிலே அதை இழுப்பாயோ? முடியுமா? முடியாது. யோபுட கேட்கார், அது எத்தனை கயிறை போட்டாலும் காண்டாமிருகத்தை என்ன செய்ய முடியாது? இழுக்கவே முடியாது. ஒரு சில இடத்துலலாம் காண்டாமிருகத்துக்கு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. காண்டாமிருகத்துக்கு செக்யூரிட்டி. நமக்கு எங்கே இருக்குது செக்யூரிட்டி? அங்கே இருக்கு. அவருக்காக நெல்லுங்க, அவருக்காக பலப்படுங்க. அவர் உங்கள் கூட இருப்பார். நான் இருக்க மாட்டேன், நான்லாம் இருக்க மாட்டேன். நீங்கள் அவருக்காக எந்த சூழ்நிலை நின்னா உங்கள் கூட அவர் கடைசி வரைக்கும் நிற்பார். கேரண்டி. இந்த தேவன் நேற்றும் என்றும். நானும் நிற்க மாட்டேன், ஆனால் அவர் நிற்பார். உங்களுக்காக எந்த சூழ்நிலை அவர் நிற்க தயாராக இருக்காரு. அப்போ நம்ம எந்த சூழ்நிலையும் அவருக்காக நிற்கணுமே. இங்கே கர்த்தரே நிற்காரு நம்ம கூட. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அதிகம். அது போதாதா? 4ஆம் ஆளின் சாயலை கண்டவன் ரட்சிக்கப்பட்டான். நம்ம கூட எத்தனை பேர் நின்னாலும் அவங்கள கண்டா ஒருத்தனும், ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்காருன்னு கண்டாம்னா அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டா போதும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பலப்படுங்க. உங்கள் பலவீனம் சபையினுடைய தோல்விக்கு ஆகக்கூடாது. ஆனால் உங்களுடைய பலன் சபையை வெற்றிக்கு உதவும். நீங்கள் பலப்பட்டால் சபை என்ன ஆகும்? வெற்றி அடையும். சபை வளரும். நீங்கள் நல்லா பலப்படுங்க. நீங்கள் பலப்பட்டுட்டாலே போதும், சபை என்ன ஆகும்? வெற்றியா. புரியுதா? நான் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்றேன். யாரும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்க மாட்டாங்க. அப்படியே நின்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நிற்பாங்க. அது நானாக இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் அப்படி அல்ல. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவர் உங்கள் கூட இருப்பார். பத்மு தீவுலையும் யோவானோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன்கிட்ட என்ன இருந்தது? பத்மு தீவுல ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்காரு. யாரையும் எதிர்பார்க்காரு. கர்த்தர் போதும். கர்த்தரே தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிறவர் என்று. நீங்களே எழுதி வச்சுக்கலாம். உங்கள் கூட கடைசி வரைக்கும் யாரும் நிற்க மாட்டாங்க. ஒரே ஒருவர் துன்பத்திலும் இன்பத்திலும் துயரத்திலும் வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் யார் இருப்பா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிப்பான். நல்ல சிநேகிதர், நல்ல சிநேகிதர் அவர் தான்.
அவர் எந்த காலத்திலும் நம்மளை சிநேகிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க கூட அவர் இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நல்ல பலப்பட்டு நெல்லுங்க, கர்த்தருக்காக நெல்லுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவன் இருப்பானா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. சீசரே கூட இல்லை. அதேது மீன் பிடிக்க போவோன்னு சொன்ன உடனே அத்தனை பேர் போகிறாங்க. ஆனால் இயேசுவை நோக்கி ஓடுவோன்னு சொல்லும்போது ஒருத்தரும் இல்லை, இயேசு மட்டும்தான் இருந்தார். நீ வாண்ண, நீ அதெல்லாம் பார்க்காத. அவன் வருவானா இவன் வருவானா அது உனக்கு வேண்டாம். நீ வா, நீ வந்தா போதும். அவர் உன் கூட. நம்ம இறங்கணும். நம்ம இறங்கினா அவர் நம்ம கூட இருப்பார். இறங்கிட்டான் பேதுரு. கர்த்தரை நம்பி ஒரு ஸ்டெப்பு வச்சிட்டான். கர்த்தர் கைவிடவே இல்லை. அவனை படகுல போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய கைக்குள்ள பேதுருனுடைய கை இருக்கு. நம்ம விட்டாலும் அவர் நம்மளை, அவரை நம்புங்க, அவருக்காக நல்ல பலப்படுங்க, அவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே ராதே ராதே பதராதே கலங்காதே விசுவாசியே, கலங்காதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் பிழைப்பான். விசுவாசியே பதராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதராதே. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட, இன்னும் சபைக்கு வெற்றியை தேடி கொடுக்க, சபையின் வெற்றிக்கு ஒரு ஆதாரமாய் மாற கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்படணுமே. எந்த ஒரு ஆவியும் எங்களை மேற்கொள்ளக்கூடாதே அப்பா. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாற, பொல்லாத ஆவிகளின் சேனையோடு யுத்தம் செய்ய கர்த்தாவே உமக்கென்று நிற்க எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கிருபை தாரும். அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அவனை எதிர்த்து நின்றபோது கர்த்தாவே அவர்களை எதுவுமே மேற்கொள்ளாமல் அவர்கள் உமக்காக கிருபையிலும் ஜெபத்திலும் அபிஷேகத்திலும் விசுவாசத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உறுதியாய் நின்றது போல கர்த்தாவே நாங்கள் உமக்காக எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. கர்த்தாவே எங்களுக்கு நீர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீர் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. அதிலே நாங்கள் பலப்பட்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். அந்த காண்டாமிருகத்தை எத்தனை கயிறு போட்டு இழுத்தாலும் அப்பா அது அவர்களிடத்திலே தங்க போகாதே கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாற எவ்வளவு கயிறு போட்டாலும் ஜெபத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து கிருபையிலிருந்து சாத்தான் எவ்வளவு கயிறு போட்டு யார் மூலம் இழுத்தாலும் அப்பா நாங்கள் உம்மில் பலப்பட்டவர்களாய் நிற்க, உம்மில் வேரூன்றி நிற்க எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே பசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நாம்
வெற்றியடைவாம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம்ம ஜெயம் தந்த கர்த்தருக்காய் முன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.